சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்றாங்க, மனோஜ் இப்போ உங்க அம்மா உன்னுடைய கடையில தங்கியிருக்காங்க. அதனால மனோஜ் உங்ககிட்ட என்னால பேசவும் முடியாது, உங்களை பார்க்கறதுக்காக கடைக்கு வரவும் முடியாது. ஏன்னா விஜயாத்தை என் மேல இன்னும் ரொம்பவே கோவமா இருக்காங்க. விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனா உங்க அம்மா கிட்ட பேசி எப்படியாவது உங்க கடையில இருந்து அனுப்பலாம்ல. எதுக்கு இன்னும் விஜயாத்தைய உங்க கடையிலேயே தங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுற? எப்படி என் அம்மா கிட்ட சொல்லி பேசி இங்கேருந்து அனுப்ப முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், உங்க கடைக்கு வந்தா உங்கள பார்க்கலான்னு நெனச்சேன். ஆனா இப்ப உங்க அம்மா இங்க இருக்கிறதுனால உங்க கடைக்கும் வர முடியாதுல்ல. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன். ஆனா விஜயாத்த கடையில வந்து தங்குவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல. எதுக்கு விஜயாத்த உங்க கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி வீட்ல தான் அவங்க சந்தோஷமா இருந்தாங்கல்ல. ஸ்ருதியோட அம்மா சுதாவும் விஜயாத்தைய நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எதுக்கு விஜயாத்த உங்க கடைக்கு வரணும் அப்படின்னு ரோகிணி கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, ரோகிணி இப்ப நான் இருக்கிற நிலைமையில என் அம்மா ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க, நீ ஒரு பக்கம் கேள்வி கேட்குற. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. அங்க என்ன பிரச்சனைன்னு புரியல. என் அம்மா யார்கிட்டயும் சொல்லாம இங்க கிளம்பி வந்துட்டாங்க. என் அம்மா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி என் அம்மாவும் என் மேல உள்ள நம்பிக்கையில தான் இங்க கிளம்பி வந்திருக்காங்க. என் அம்மா பேசினத ரோகிணி நீயும் தானே கேட்ட? என் அம்மா இப்ப ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. எப்படியாவது எங்க வீடு மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கணும். எனக்காக தான் என் அம்மா வீட்டு பத்திரத்தை யாருக்குமே தெரியாம ஃபினான்சர் கிட்ட குடுத்தாங்க. எனக்கு உதவி செய்யணும்னு என் அம்மா இப்படிலாம் செஞ்சாங்க. ஆனா இப்ப என் அம்மா வந்து எங்க போறது? என்ன செய்றதுன்னு யோசிக்கிறாங்க. வேற வழி இல்லாம என் கடைக்கு வந்திருக்காங்க. என் அம்மாகிட்ட எப்படி நான் கேள்வி கேட்க முடியும்? கண்டிப்பா என் அம்மா பேச்ச தான் நான் கேட்பேன். என் அம்மாவுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? உங்க அம்மா பேச்ச தான் கேட்பீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. "இல்ல ரோகிணி, நான் உன்னையும் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சீக்கிரமாவே என் அம்மாகிட்டயும், வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் உன்ன பத்தி பேச தான் போறேன். அதனால நானே என் வாழ்க்கைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பா என் அம்மாகிட்ட பேச தான் போறேன். ஆனா என்ன, என் அம்மா கண்டிப்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. பரவால்ல ரோகிணி. ஆனா இப்ப உனக்காக என்னால பேசவே முடியாதுன்னு சொல்லும்போது, நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு ரோகிணி தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க விஜயா சொல்றாங்க, மனோஜ் என்னால கடையில தங்கவும் முடியல. அதனால மீனா வீட்ல தங்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, "அம்மா சந்தோஷமா மீனா வீட்டுக்கு போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அங்க அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாரும் வந்து விஜயாவ மீனா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. உடனே மனோஜ் வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்றாங்க. "ரோகிணி, நீ யோசிச்ச மாதிரியே நீ வந்து என்கிட்ட சொன்னல்ல, பேசாம விஜயா அத்தைய மீனா வீட்டுக்கு அனுப்புங்கன்னு. அதே மாதிரி என் அப்பா, முத்து, மீனான்னு எல்லாரும் வந்து என் அம்மாவ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் தான் அம் இங்க கடையில தான் தங்கணும். அது மட்டும் இல்லாம என்ன பத்தி மட்டும் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க ரோகிணி" அப்படின்னு சொல்றாங்க மனோஜ். "என்ன மனோஜ், உங்கள பத்தி யோசிக்கிறதுக்காக, உங்களுக்கு உதவி செய்றதுக்காக நான் இருக்கேன்ல. அப்புறம் ஏன் வந்து உங்க வீட்ல உள்ளவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுறீங்க? மீனாவும், முத்துவும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் விஜய் அத்தைய அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. நானும் பார்க்க தானே போறேன். எத்தன நாள் மீனா விஜய் அத்தைய நல்லபடியா பார்த்துக்கிறாங்கன்னு. நானும் பார்க்க தானே போறேன். சீக்கிரமாவே விஜய் அத்தை மீனாவ புரிஞ்சுகிட்டு என்கிட்ட வந்து உதவி கேட்க தான் போறாங்க. அதுக்காக மனோஜ், நீ வந்து என் பேச்ச கேட்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? என் அம்மா உன்ன புரிஞ்சுப்பாங்களா? உன்ன மருமகளா ஏத்துப்பாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ், இப்ப நான் இங்க தான் தங்கியிருக்கேன். ஆனா, நீ வந்து எனக்காகவும், கிறிஷுக்காகவும் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. பேசாம நீ தங்குறதுக்காக வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணனா, நாங்களும் உங்க வீட்டுக்கு வந்துருவோம்ல. அப்புறம் மீனா வீட்ல ஏதாவது பிரச்சனைனா, விஜய் அத்தையும் நம்ம வீட்டுக்கே வந்துரலாம். எந்த பிரச்சனையும் இல்லாம விஜய் அத்தைய நானே பார்த்துப்பேன்ல. அப்புறம் விஜய் அத்தை என்ன புரிஞ்சுகிட்டு மனசு மாறிருவாங்க. அதனால நானும் கிறிஷும் தங்குறதுக்கு மட்டும் இல்லாம, நீயும் தங்குறதுக்கு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்" அப்படின்னு சொல்லும்போது, "ரோகிணி, இப்ப நீ எங்க தங்கியிருக்கன்னு சொல்லு. அங்கேயே நானும் வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, நான் ஏற்கனவே சிந்தாமணி வீட்ல தான் தங்கியிருக்கேன். இந்த உண்மை மனோஜுக்கு தெரிஞ்சா, அப்புறம் அ எனக்கும் பிரச்சனை வரும். சிந்தாமணிக்கும் தேவையில்லாம பிரச்சனை வரும். சிந்தாமணி இத்தன நாள் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு விஜய் அத்தைக்கும், மனோஜுக்கும் இப்போதைக்கு தெரியவே வேண்டாம். அதனால மனோஜ் எனக்காக வீடெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணட்டும். அதுக்கப்புறமா விஜய் அத்தைய சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு வர வைக்கலாம். அப்புறம் விஜய் அத்தை என்ன மருமகளா ஏத்துப்பாங்க" அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, "நீ சொல்றதும் சரிதான் ரோகிணி. நானும் எத்தன நாள் தான் கடையிலேயே தங்க முடியும்?
மீனா வீட்டுக்கு போகலான்னு நெனச்சேன். ஆனா முத்து என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். என் அப்பா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால நமக்குன்னு வீடெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்றேன். ஆனா என்கிட்ட இப்ப அவ்ளோ பணம் இல்லையே! என்ன செய்றது? அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ், நீ எவ்ளோ பெரிய பிசினஸ் செய்ற? உனக்கு வந்து பணத்த ஏற்பாடு பண்ண முடியாதா என்ன? எப்படியாவது விஜயா அத்த நம்ம வீட்டுக்கு வரணும்ல?" அப்படின்னு சொல்லும்போது, சரிதான். இப்ப மீனா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, அம்மா கண்டிப்பா மறுபடியும் என்ன தேடி தான் வருவாங்க. என்கிட்ட தான் உதவி கேட்பாங்க. என் அம்மாவால கடையில தங்க முடியாது. அதனால நீ சொன்ன மாதிரியே என் அம்மா தங்குறதுக்கு நல்ல வசதியா ஒரு வீட பார்த்து ஏற்பாடு பண்ணணும். ஆனா, உடனே வீடெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்றதுக்கு எனக்கு நெறைய பணம் தேவைப்படும். ஆனா, அந்த பணத்த எப்படி ஏற்பாடு பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப ரோகிணி கிட்டயும் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்க முடியாது. ஏன்னா, நான் மறுபடியும் என் வீட்டுக்கு வரதுக்காக ஃபினான்சியர் கிட்ட நெறைய பணம் குடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. இங்க ரோகிணி. எனக்காக தானே பணத்த ஏற்பாடு பண்ணாங்க ரோகிணி. இப்ப ரோகிணி சொல் பேச்சு தானே கேட்டாகணும். அதனால ரோகிணி கிட்ட மறுபடியும் பணத்த ஏற்பாடு பண்ணி குடுங்கன்னு கேள்வி கேட்கவும் முடியாது, உதவி கேட்கவும் முடியாது. அதனால நாம தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. சரி, அம்மா தான் மீனா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்போம். அதுக்கப்புறம் அம்மாகிட்டயே உங்களுக்காக நான் தனியா வீடெல்லாம் பார்க்குறேன். நீங்க பணத்த ஏற்பாடு பண்ணி குடுங்கன்னு பேசுவோம். அம்மா எப்படியாவது அ மீனாகிட்டயும், முத்துக்கிட்டயும் பேசி, எப்படியாவது என் அப்பாகிட்டயும் பேசி, எனக்காக பணத்த ஏற்பாடு பண்ணுவாங்க. என் அம்மா கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாங்க. ரோகிணி சொன்ன மாதிரியே நான் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்னா, என் அம்மாவையும் வர வச்சிரலாம். அதுக்கப்புறம் ரோகிணிய பத்தியும் பேசி, ரோகிணிய பத்தி என் அம்மா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு ரோகிணி பேச்ச கேட்டு மனோஜ் இப்படிலாம் யோசிக்கிறாரு. இங்க மனோஜ் அ எப்படியாவது மீனா வீட்டுக்கு போகணுமே! ஆனா முத்து, மீனா வீட்டுக்கு நீ வரவே வேண்டாம் அப்படின்லாம் பேசிட்டு போயிருக்கான். ஆனா நம்ம அம்மா மீனா வீட்ல தானே தங்கியிருக்காங்க. ஏன் முத்து மட்டும் தான் என் அம்மாவ பார்த்து பேசணுமா? நானும் கண்டிப்பா என் அம்மாவ பார்த்து பேசுறதுக்காக மீனா வீட்டுக்கு போவேன். யாராவது கேள்வி கேட்கட்டும். என் அம்மா எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இங்க மனோஜ் யோசிக்கிறாரு. மீனா வீட்டுக்கு வந்த விஜயா அமைதியா இருக்கும்போது, "அத்தை, எல்லார்கிட்டயும் சந்தோஷமா பேசுங்க. ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே ஸ்ருதி வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்ல என்ன புரிஞ்சுக்காம, ஸ்ருதியோட அம்மா என்ன தலகுனிய வச்சுட்டாங்க. மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னும் நீங்க என்னென்ன செய்ய போறீங்கன்னு தெரியலையே! அதான் யோசிக்கிறேன். யார்கிட்டயும் பேச வேண்டான்னு அமைதியா இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "விஜயா, ஏன் இப்படிலாம் பேசுறன்னு?" கேட்குறாரு அண்ணாமலை. "இல்லங்க. நீங்க சொன்ன மாதிரியே உங்க பேச்ச கேட்டு அப்பவே மீனா வீட்டுக்கு வந்திருக்கணும். இல்லன்னா மனோஜோட கடைக்காவது போயிருக்கணும். ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு நான் போயிருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லும்போது, இங்க ரவியும், ஸ்ருதியும் உன்ன நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எதுக்காக நீ யார்கிட்டயும் சொல்லாம, யார் பேச்சையும் கேட்காம மனோஜோட கடைக்கு வந்த? அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, நீங்க ஏன் இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறீங்க? ஸ்ருதி பேச்ச கேட்டு சுதா வீட்டுக்கு போயிருக்க கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் மனோஜோட கடைக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவங்க உன்ன நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க. என்ன எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் தான் யாரையும் புரிஞ்சுக்கல. போதுமா? அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. உங்க பேச்ச அப்பவே கேட்டுருக்கணும். மனோஜுக்கு உதவி செய்றேன்னு. இப்ப நான் எந்த நிலைமையில நிக்கிறேன். மீனா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நெனச்சேன். ஏன் மீனா வீட்ல இருக்கிற யாரும் என் வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு யோசிச்சேன். ஆனா இப்ப என் நிலைமைய பார்த்தீங்களா? மீனா வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் உதவி கேட்டு இவங்க வீட்லயே தங்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். மனோஜ் மட்டும் எனக்காக புதுசா வீடெல்லாம் வாங்கியிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? மனோஜ் நல்லா சம்பாதிக்கிறான்னு நெனச்சேன். மனோஜ் மேல நம்பிக்கை வச்சேன். அதானே எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு விஜயா சொல்லும்போது, ஆமாம்மா, உண்மதான். நீங்க சொல்றது எல்லாமே உண்மதான். மனோஜ் தான் முக்கியம்னு மனோஜ் பேச்ச கேட்டு, மனோஜுக்கு உதவி செய்யணும்னு மனோஜ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. அந்த மனோஜ் உங்கள ஏமாத்திட்டான். இப்ப வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குறதுக்கு கூட மனோஜ் உதவி செய்ய மாட்டேங்கிறான். ஏன் அப்பாவும் நம்ம எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்படுறோம். ஆனா மனோஜ் மட்டும் எத பத்தியும் யோசிக்காம, யாரையும் கண்டுக்காம அமைதியா இருக்கான். எதுக்குன்னா, வீட்ல இருக்கிறவங்க எப்படியாவது வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கிருவாங்க. நம்ம எல்லாரும் சந்தோஷமா மறுபடியும் நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறான். ஆனா, நம்ம வீட்டு பத்திரம் கிடைச்சாலும், நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு திரும்பி போனாலும், மனோஜ மட்டும் கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லும்போது, "என்ன முத்து, இப்படிலாம் பேசிட்டு இருக்க? வீட்டு பத்திரத்த நீ திருப்பி வாங்குனாலும், அந்த வீட்டுக்கு ஓனர் நான் தான். என் வீட்டுக்கு யார் வரணும், வரக்கூடாதுன்னு நான் தான் சொல்லணும். மனோஜ் என்னுடைய பையன். ஏதோ தெரியாம சரியா பிசினஸ் செய்யாம இருந்ததால, மனோஜுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு.
நீ மனோஜோட தம்பி தானே? மனோஜுக்கு உதவி செய்கிறத நினச்சி சந்தோஷப்படாம மனோஜ் என்னுடைய வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்கிற. இதெல்லாம் சரியில்லை முத்து. நீ இப்படிலாம் பேசாத. மனோஜ் இதெல்லாம் கேட்டால் எவ்வளோ மனசு வேதனைப்படுவான். மீனா வீட்டுக்கு மனோஜ் வரக்கூடாதுன்னு நீயும் மீனாவும் சொல்லிட்டீங்க. இது உங்களுடைய விருப்பம். மீனாவோட வீட்டுக்கு யார் வரணும்னு மீனா தானே முடிவெடுக்கணும். அதே மாதிரி என் வீட்டு பத்திரம் கிடைச்ச உடனே நான் தான் அந்த வீட்டுக்கு ஓனராக இருக்க போகிறேன். நீங்கள்லாம் என்னதான் உதவி செஞ்சாலும் நான் சொன்னாதான் நீங்கள் அந்த வீட்டுக்கு வர முடியும். அதெல்லாம் யோசிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன சொல்கிறீங்க? நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்காக உதவி செய்யணும்னு வீட்டு பத்திரத்தை வாங்கி கொடுத்தா நீங்கள் எங்களுக்காக இப்படி பேசுகிறீங்களே. நாங்கள் வீட்டு பத்திரத்தை வாங்கணும்னு நினைக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களை புரிஞ்சுக்காம இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற மனோஜை பெருமையாக பேசுகிறீங்க, பாராட்டி பேசுகிறீங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இதனால தான் மனோஜ் என்ன வேணாலும் செய்யலான்னு யோசிக்கிறாரு அப்படின்னு மனோஜை விஜயாத்தை எப்பயுமே பாராட்டி பேசுகிறாங்க. மனோஜ் என்னதான் செஞ்சாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு விஜயா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாங்க, பரவாயில்ல மீனா, அம்மா இப்படி தானே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும்ல. அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டாம். நமக்கு ரொம்ப நேரமாகுது, கிளாஸுக்கு வேற போகணும், நான் சவாரிக்கு வேற போகணும். அதனால் ஸ்வேதா சொன்ன மாதிரி கிளாஸுக்கு சரியாக வந்துடணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம கிளம்புவோம். அம்மா கிட்ட என்னதான் பேசினாலும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னதான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி உதவி செஞ்சாலும் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. மனோஜ் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி கொடுத்தாலும் நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. ஆனால் என் பையன் மனோஜ் எப்பயுமே என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு மனோஜை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால் நம்ம வேலையை பார்ப்போம் மீனா அப்படின்னு முத்து பேசிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் இப்படி பேசுகிறத கவனிச்ச அண்ணாமலை யோசிக்கிறாரு, விஜயா ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க போகிறது முத்துவும் மீனாவும் தான். இந்த வீட்டு பத்திரம் கிடைச்ச உடனே இனி இந்த வீட்டு பத்திரம் மீனா கிட்ட தான் இருக்கணும். இந்த வீட்டுக்கு ஓனர் முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு எல்லாருக்கும் முதல்ல புரிய வைக்கணும். அப்போ தான் விஜயா தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் இருப்பா. மனோஜ் தான் முக்கியம்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க விஜயாவுக்கு முதல்ல சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. விஜயா மீனா வீட்டில் இருக்காங்க. மீனாவும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு பூ கடைக்கு கிளம்புறாங்க. இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, வீட்டில் மீனாவும் இல்லை, மீனாவோட அம்மாவும் இல்லை, கிச்சனில் இருக்க வேலையை நீயே செய்யலாமே, காஃபி எடுத்துகிட்டு வா விஜயா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இருக்கும்போதே காஃபி வேணும்னு கேட்டிருக்கலாமே, இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், காஃபி வேணும் ஜூஸ் வேணும்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போதே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். என் ஃப்ரெண்டு பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போவேன். அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வருவேன். ஆனால் இப்போ நீங்கள் என்ன ஒவ்வொரு வேலையை செய்ய சொல்கிறீங்க? என்னால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயா, நீ இப்போ நம்ம வீட்டில் இல்லை, இங்கே சம்மந்தி வீட்டில் தங்கியிருக்கோம். அவங்களே எவ்வளோ வேலையை தனியாக பார்க்க முடியும்? அவங்க சீக்கிரமாகவே எந்திரிச்சு வீட்டில் இருக்க ஒவ்வொரு வேலையவும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. நம்ம இங்கே எத்தனை நாள் தங்கியிருக்கோமோ தெரியாது. ஆனால் இங்கே தங்கியிருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு நான் உதவி செய்யணும்? நீங்கள் வேணும்னா அவங்க உங்கள் சம்மந்தின்னு பெருமையாக பேசலாம். அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஆனால் என்றைக்குமே மீனா என் மருமகளும் கிடையாது, மீனாவோட அம்மாவை என் சம்மந்தியாக நான் ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. வேறு வழி இல்லாமல் மீனா வீட்டில் தங்கியிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி இவங்களுக்காக என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது, மீனா இன்னைக்கு வீட்டுக்கு வர ரொம்ப நேரமாகும், மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு முத்து சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா? அவங்க வர வரைக்கும் நீ கிச்சனில் இருக்க வேலையை செய்யாமல் இப்படியே ரெஸ்ட் எடுக்க போறியா? மீனா என்னைக்காவது நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுத்து நீ பார்த்துருக்கியா? அப்படி ரொம்ப முடியலன்னு ரெஸ்ட் எடுத்தாலும் நீ ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மீனா நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கவே இல்லையா? மீனாவுக்குன்னு தனியாக ரூமெல்லாம் வேற கொடுத்துருக்கீங்க. எப்பயுமே மீனா என் பேச்சை கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லும்போது, மீனா எப்போ பார்த்தாலும் தனியாக வீட்டில் இருக்க வேலையை அவ்வளோ நல்லா கவனமாக பார்த்துப்பா. ஆனால் நீ மீனாவுக்கு இப்போ வரைக்கும் உதவி செஞ்சதே இல்லை. ஆனால் இப்போ மீனா வீட்டில் தங்கியிருக்கோம், என் பேச்சை கேளு. சம்மந்தியும் மீனாவும் வரதுக்குள்ளே கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் நீ கண்டிப்பாக செய்யணும். வீட்டில் இருக்க வேலையை இனி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்கள் கூப்பிட்டப்ப என்னால் அவங்க வீட்டுக்கு வர முடியாதுன்னு இங்கே மனோஜோட கடையில் இருந்திருப்பேன். சீக்கிரமாகவே இங்கேருந்து கிளம்பணும், மனோஜ் கிட்ட பேசணும். எனக்காக தனியாக வீடெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணு மனோஜ். நானே உனக்காக சமைச்சு கொடுக்குறேன். ஆனால் மீனா வீட்டில் இனி தங்கவே முடியாதுன்னு என் பையன் மனோஜ் கிட்ட பேசணும். வர வர எல்லாரும் வீட்டில் இருக்க வேலையை நானே செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என் வீட்டுக்காரரே இப்படிலாம் பேசுகிறாரே, மீனாவுக்காகவும் மீனாவோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் சமைச்சு கொடுக்கணுமா அப்படின்னு ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா.
இங்க விஜயா மனோஜுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. "மனோஜு, சாப்பிட்டியா மனோஜு? எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா, நான் தான் என்னுடைய கடையில தங்கியிருக்கேன். சரியா சாப்பிட முடியாம கஷ்டப்படுறேன். நீங்களாவது மீனா வீட்ல சந்தோஷமா இருக்கீங்களா? நானே உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன். மீனாவும், முத்துவும் உங்கள நல்லா பாத்துக்கிறாங்களா? அப்பா என்னம்மா சொன்னாரு?" அப்படின்னு இங்க மனோஜ் வந்து கேட்கும்போது, "என்ன மனோஜு சொல்றது? ஸ்ருதி வீட்ல தான் சரியா என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு மீனா வீட்டுக்கு வந்தேன். மீனா வந்த உடனே எனக்காக ருசியா சமைச்சு குடுத்தா. என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஆனா, உங்க அப்பா தான் என் பேச்ச கேட்காம, மீனாவும் சம்மந்தியும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, வீட்ல இருக்க வேலையெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னு, என்ன ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியல. பார்வதி வீட்டுக்கு போலான்னா, பார்வதி என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. பார்வதி கிட்ட உதவி கேட்டேன். பார்வதி என் வீட்டுக்கு நீ வரவே வேண்டான்னு சொல்லிட்டா. அதான் பார்வதி வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஆனா, இப்ப என் நிலைமைய பார்த்தியா? மீனாவும் சம்மந்தியும் எனக்கு சமைச்சு குடுப்பாங்க. நான் சொல்ற வேலைய செய்வாங்கன்னு நெனச்சேன். ஆனா, இப்ப அவங்க பூக்கடையில கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. அவங்க திரும்பி வரதுக்குள்ள அவங்களுக்காக ஏதாவது சமைச்சு வைக்கணும்னு உனக்கு தோணாதா? நீ வீட்ல இருக்க வேலைய எப்பதான் பார்ப்பேன்னு உங்க அப்பா என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாரு. மீனாவையும், முத்துவையும் எப்பயுமே பாராட்டி பேசுற உங்க அப்பா, இப்ப என்ன புரிஞ்சுக்காம, மீனா வீட்ல இருக்க வேலையெல்லாம் நான் தான் செய்யணும்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? அதான் உன்கிட்ட பேசணும்னு நெனச்சேன். அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்படியா? அப்பா ஏம்மா இப்படிலாம் பேசுறாரு? அப்பா ஏம்மா நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாரு? அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது, மனோஜ், அதெல்லாம் இருக்கட்டும் மனோஜ். உங்க அப்பாவ பத்தி தான் உனக்கு தெரியும்ல. பேசாம நான் தங்குறதுக்கு நீ வசதியா வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுத்தன்னா, ரொம்ப சந்தோஷமா அங்க வந்து தங்கிருவேன்னு சொல்லும்போது, அம்மா, நீங்க கிச்சன் பக்கம் போகவே மாட்டீங்க, சமைக்கவே மாட்டீங்க. உங்களுக்காக வீடெல்லாம் ஏற்பாடு பண்றது சரிதான். என்கிட்ட இப்ப அவ்ளோ பணமும் இல்லையே! அது மட்டும் இல்லாம, நீங்க சமைக்கவே மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு சமைச்சு குடுக்கறதுக்காக மீனாவையா வர வைக்க முடியும்? மீனா தான் அவங்க அம்மா வீட்ல இருக்காங்கல்ல. அதனால வீடெல்லாம் ஏற்பாடு பண்றேன். பணத்த நீங்க ஏற்பாடு பண்ணி குடுங்கம்மா. சீக்கிரமாவே நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்காக வசதியா வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுக்குறேன். நீங்க எனக்கு சமைச்சு குடுப்பீங்களா? நானும் அங்கேயே வந்து தங்கிருவேன். கடையில தங்கவும் முடியாம, சரியா ரெஸ்ட் எடுக்கவும் முடியாம, சரியா சாப்பிட முடியாம, நானும் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். மனோஜ், நான் எனக்காக இப்படிலாம் யோசிக்கல மனோஜ். உனக்காக தான் யோசிச்சு, நீ வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணா சரியா இருக்கும்னு யோசிச்சேன். அதனால வீடெல்லாம் ஏற்பாடு பண்ண உன்கிட்ட பணமே இல்லையா? அப்புறம் எதுக்கு கடையில ஓனரா இருக்க? நல்ல பிசினஸ் செய்றேன்னு சொல்ற. பெரிய பிசினஸ பார்த்துக்கிறேன்னு சொல்ற. ஆனா, எப்ப பார்த்தாலும் பணமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. சொல்லப்போனா, வீட்டு பத்திரத்த நீ தான் திருப்பி வாங்கணும். ஆனா, மீனாவும், முத்துவும் கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. நீ வந்து வீட்டு பத்திரத்தையும் திருப்பி வாங்க முடியாதுன்னு சொல்ற. இப்ப எனக்காக தங்குறதுக்கு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னா, அதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னா எப்படி மனோஜ்? அப்படின்னு விஜயா வந்து கேள்வி கேட்குறாங்க. அம்மா, இங்க வந்து நான் மீனா வீட்டுக்கு வரேன். நீங்க பணத்த ஏற்பாடு பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், உங்க அப்பாகிட்ட பேசி பார்க்குறேன். இல்ல எப்படியாவது நானே பணத்த ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஃபோன வைக்கிறாங்க. எப்படி மனோஜுக்கு பணத்த ஏற்பாடு பண்ணி குடுக்குறது? மீனா வீட்ல இனியும் நம்ம இங்க தங்கியிருந்தோன்னா, அப்புறம் வீட்ல இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுன்னு இப்பவே என் வீட்டுக்காரர் அண்ணாமலை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் மீனாவும் அதே மாதிரி, "அத்தை, எனக்கு உதவி செய்யுங்க. கிச்சன்ல இருக்க வேலைய பார்த்துக்கங்க. அப்பதான் டெக்கரேஷன் ஆர்டர செய்ய முடியும்னு" என்னை எல்லார் முன்னாடியும் கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் பார்க்க வச்சுட்டா, அவ்வளவுதான். என்னால அப்புறம் இனி இங்க தங்கவே முடியாது. இங்க சம்மந்தி முன்னாடி நான் தான் தலை குனிஞ்சு நிக்கணும். அதனால இவங்களுக்காக என்னால சமைச்சு குடுக்கவும் முடியாது. இவங்க சொல்ற வேலைய செய்யவும் முடியாது. மனோஜ் சொன்ன மாரி பணத்த ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு இங்க விஜயா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் வேலைய முடிச்சுட்டு முத்துவும், மீனாவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இங்க அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, மாமா, ஏற்கனவே பெரிய டெக்கரேஷன் ஆர்டர நல்லபடியா செஞ்சுட்டேன்னு எனக்கு நெறைய பணம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபங்ஷனுக்கு வந்த எல்லாரும் எனக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் குடுத்துருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டர பத்தி மீனா பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து, "இது மட்டும் இல்லப்பா, மீனாவுக்கு முன்பணம் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா? மீனாவ நம்பி பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. மீனாவுக்காக வந்து மீனாவுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. மீனாவுக்கு நெறைய வருமானமும் வருது." அப்படின்னு சொல்லும்போது, மீனா தன்னுடைய திறமையால முன்னேறணும்னு நினைக்கிறதுனால, மீனா தனக்கு தெரிஞ்ச வேலைய செஞ்சு முன்னேறணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய வேலைய செய்றதால, மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது. மீனா எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வருமானமும் வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது, இங்க மீனா வந்து அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இத பார்த்துட்டு இருக்க சந்திரா சந்தோஷப்படுறாங்க. மீனா முன்னாடியே வந்து
தன்னுடைய படிப்ப பத்தி யோசிக்காம, வீட்ல இருக்க நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக, இங்க சீதா நல்லா படிச்சு முன்னேறணும். அதே மாதிரி சத்யாவும் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும்னு, அப்பவே வந்து நெறைய வேலை செய்வா. அதே மாதிரி தன்னுடைய திறமையால முன்னேறணும்னு, மீனா எவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கா. அதுக்காகவே மீனாவுக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்குன்னு கேட்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சந்திரா. உடனே மீனா கொண்டு வந்த பணத்தெல்லாம் வந்து விஜயா பார்க்குறாங்க. பரவாயில்லையே! மீனாவுக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு முத்துவும், மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. மீனாவுக்கு இவ்ளோ வருமானம் வருதா? அப்ப மனோஜ விட இவங்க நெறைய சம்பாதிக்கிறாங்களா என்ன? அப்படின்னு யோசிக்கும்போது, மீனா ஏற்கனவே மாடியில ரூம் கட்டணும்னு பணத்த சேர்த்து வச்சா. இப்ப வரைக்கும் ரூம் கட்ட முடியாம தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எவ்ளோ தான் பணம் கிடைச்சாலும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு பணத்த தேவையில்லாம செலவு செய்வாங்க. இந்த பணத்த அவங்களால சேர்த்து வைக்கவும் முடியாது. அ இங்க மீனாவுக்காக முத்துவால இந்த பணத்த வச்சு ஏதாவது வாங்கி குடுக்கவும் முடியாது. இந்த பணத்த எப்படி செலவு செய்யணும்னு மீனாவுக்கும் தெரியாது, முத்துவுக்கும் தெரியாது. பணத்தோட அரும பெருமை என்னன்னு தெரியாம தான் மீனாவும், முத்துவும் இருக்காங்க. இதுல நெறைய பணம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க, "மீனா, இந்த பணத்த கவனமா எடுத்து வை. அது மட்டும் இல்லாம, டெக்கரேஷன் ஆர்டர் செய்றதுக்காக நெறைய பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்க. நமக்கு கிடைச்ச பணத்த வச்சு தான் பொருளெல்லாம் வாங்க முடியும். நாளைக்கு நம்ம வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்காக வேற போகணும். அதனால இந்த பணத்த கவனமா எடுத்து வைன்னு" சொல்லும்போது, "சரிங்க, எப்பயும் போல இந்த பணத்த நான் கவனமா தான் வைப்பேன். நீங்க கவலைப்படாம இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. "முத்து தம்பி, நீங்க உதவி செய்றதால தான் மீனாவுக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டர மீனா ரொம்ப நல்லபடியா செஞ்சு முடிக்கிறா. அதனால எப்பயுமே மீனாவ நீங்க தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க" அப்படின்னு முத்துவ விட்டு குடுக்காம ரொம்பவே பெருமையா பேசும்போது, இங்க விஜயா யோசிக்கிறாங்க. மீனாவும், முத்துவும் சம்பாதிக்கிற பணத்த சந்திரா கிட்ட குடுக்குறாங்க. அதனால மீனாவுக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்ச உடனே, மீனாவ விட சந்திரா தான் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா, எவ்ளோ பணம் மீனாவுக்கு கிடைச்சாலும், இந்த வீட்ல உள்ளவங்க தானே அந்த பணத்த வாங்க போறாங்க. ஆனா, என் மருமக மீனா என்ன கண்டுக்கவே மாட்டா. என்னைக்காவது ரோகிணி மாதிரி மீனா சம்பாதிச்ச பணத்த என்கிட்ட குடுத்திருந்தா பரவால்ல. மீனா எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும், நல்லா சம்பாதிச்சாலும், எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்புறம் இந்த பணம் கிடைச்ச உடனே மீனாவும், முத்துவும் சந்தோஷப்பட்டா, நான் அமைதியா இருப்பேனா என்ன? இந்த பணத்த மனோஜ் கிட்ட குடுத்தா, மனோஜ் எனக்காக வசதியா வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணுவான்ல. மனோஜ் ஏற்கனவே வீடு பார்க்கறதுக்கு பணமே இல்லன்னு வேற சொன்னானே. இந்த பணத்த மனோஜ் கிட்ட குடுத்தோம்னா, நம்ம மீனா வீட்ல தங்கவே வேண்டாம். மனோஜ் பார்க்குற வீட்டுக்கு நம்ம கிளம்பி போயிரலாம். வசதியாவும் இருக்கலாம். மனோஜும் நம்ம வீட்ல தங்கிக்கலாம்ல. மனோஜுக்கு நானே சமைச்சு குடுப்பேன். இவங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து அ அ சமைச்சு குடுக்கணும்? என் பையன் மனோஜ் நல்லா சாப்ட்டுட்டு, அதே மாதிரி கடையில இருக்க வேலைய நல்லபடியா பார்த்துக்கணும்னா, அ மனோஜ் சொன்ன மாதிரி இந்த பணத்த பேசாம நானே எடுத்து மனோஜ் கிட்ட குடுக்க வேண்டியது தான். வேற வழியே இல்ல. இந்த உண்மைய அண்ணாமலை கிட்ட சொல்லவும் கூடாது. யாருக்கும் இந்த உண்மை தெரியவே கூடாது. அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. முத்துவும், மீனாவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மாடிக்கு வராங்க. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. இங்க விஜயா வந்து யாருக்கும் தெரியாம அண்ணாமலை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மனோஜுக்கு வந்து உடனே ஃபோன் பண்றாங்க. "மனோஜு, என்ன மனோஜு சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, அங்க மனோஜ் ரோகிணி கிட்ட வேற பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் ரோகிணி சொல்றாங்க, "எதுக்கு உங்க அம்மா இப்ப ஃபோன் பண்றாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ரோகிணி இப்படி கேள்வி கேட்குற? என் அம்மா தான் எனக்கு முக்கியம். நான் சாப்பிட்டேனா, ரெஸ்ட் எடுக்கிறேனா, நான் எப்படி இருக்கேன்னு எப்பயுமே எங்க அம்மா என் மேல உள்ள அக்கறையில ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற ரோகிணி?" அப்படின்னு சொல்றாரு மனோஜ். "எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல மனோஜ். உன்ன பார்த்து பேசலாமே அப்படின்னு உன்னுடைய கடைக்கு வந்தா, உங்க அம்மா இப்பவும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது, "பொறுமையா இரு ரோகிணி. என் அம்மா இப்ப ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல. கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். நான் பேசிட்டு வந்துடுறேன் ரோகிணி." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக அங்க வந்த மனோஜ் வந்து, "என்னம்மா இப்ப ஃபோன் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. "நீ சாப்பிட்டியா மனோஜு? நான் வேணும்னா சாப்பாடெல்லாம் அனுப்பி வைக்கட்டுமா? அ முத்துக்கிட்ட சொன்னா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துருவான்." அப்படின்னு சொல்லும்போது, "வேண்டாம்மா, நான் சாப்பிட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நம்ம கடைக்கு ரோகிணி வந்திருக்காங்க. இதுல முத்து வேற வந்தான்னா அவ்வளவுதான். நான் ரோகிணி கிட்ட பேசுறேன்னு அம்மாவுக்கு தெரிய வந்துரும். அப்புறம் அம்மா ஏற்கனவே ரோகிணி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அப்புறம் என்ன பலார்ன்னு வெளுத்து வாங்கிருவாங்க. அதுக்கப்புறம் என்னைக்குமே ரோகிணிய எங்க அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து, "அம்மா, நான் சாப்பிட்டுட்டேன். ரெஸ்ட் எடுக்க போறேன். இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மனோஜு, நீ தானே சொன்ன, அ எனக்குன்னு வீடு பார்க்க போற. தங்குறதுக்கு வசதியா வீடெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ண போறேன்னு சொன்னல்ல. அதனால தான் பணத்த ஏற்பாடு பண்ணிட்டேன்.
எப்போ வந்து இந்த பணத்தை வாங்க போற அப்படின்னு இங்க விஜயா வந்து கேட்கும்போது, என்னம்மா சொல்றீங்க? அதுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அப்பா கிட்ட சொன்னீங்களா? அப்பா பணம் குடுத்தாரா? அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அது எப்படி? உங்க அப்பா என்ன நம்பி பணம் குடுப்பாரா என்ன? அதெல்லாம் உங்க அப்பா எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாரு. ஆனா, இனி தான் நான் பணத்த எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்றீங்கன்னு கேட்கும்போது, மனோஜ் நீ நாளைக்கு மீனா வீட்டுக்கு வா. நீ மீனா வீட்ல சாப்பிட்டுட்டு என்ன பார்க்கறதுக்காக வந்த மாரி வந்தன்னா, நானும் பணத்த வந்து குடுத்துருவேன்னு சொல்லும்போது, அப்படியாம்மா? பரவால்லம்மா. நீங்க உடனே பணத்த ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல. நீங்க பணத்த எடுத்து வைங்கம்மா. நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். இப்படி பணத்த உடனே ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜு, நீ யார்கிட்ட இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லும்போது, "ரோகிணி என்கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன? அதான் அம்மா இப்படி கேள்வி கேட்குறாங்களான்னு" மனோஜ் வந்து யோசிக்கும்போது, "அம்மா நான் மட்டும் தாம்மா இருக்கேன். சரிம்மா, இப்ப நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு உங்கள பார்க்கறதுக்காக மீனா வீட்டுக்கு வரேன். ஆனா மீனா வீட்டுக்கு நான் வந்தா முத்துவுக்கு பிடிக்காதும்மா. முத்து என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்பானே" அப்படின்னு சொல்லும்போது, "யாரும் உன்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க விஜயா. மனோஜ் கிட்ட ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டேன். எப்படியாவது பணத்த வந்து மனோஜ் கிட்ட குடுக்கணும். மீனா வீட்ல தங்கவே கூடாது. வந்து சீக்கிரமா மனோஜ் எனக்காக வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணா, மனோஜ் எனக்காக ஏற்பாடு பண்ண அந்த வீட்டுக்கே போயிரலாம்ல, அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா யோசிக்கிறாங்க. மீனா தான் இப்ப இங்க இல்லையே, அதனால மீனா என் பணத்த எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு. மீனா அம் வீட்ல யாரும் கண்டிப்பா பணத்த எடுக்கவே மாட்டாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்ததால, பணத்த கிச்சன்ல வச்சிருப்பாங்க. அந்த பணத்த விஜயா வந்து எடுக்குறாங்க. யாராவது கேள்வி கேட்டா, கிச்சன்ல எப்பயுமே வேல பார்க்குறது சந்திரா தான். மீனா வந்து இந்த பணத்த சந்திரா கிட்ட தான் குடுத்துருப்பாங்க அப்படின்னு பேசிற வேண்டியதான். யாரும் நம்மகிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் கண்டிப்பா இந்த பணத்த எடுத்தேன்னு யாரும் நம்பவும் மாட்டாங்க. அதனால மீனாவும், முத்துவும் இந்த பணத்த பத்தி கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பேச வேண்டியதான் அப்படின்னு இங்க விஜயா வந்து யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் இங்க முத்துவும், மீனாவும் நெறைய வேல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, முத்துவுக்கு சவாரி வருது. அதனால முத்து வந்து, "மீனா நீ பூக்கடைக்கு கிளம்பு மீனா. அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம 2 பேரும் டெக்கரேஷன் ஆர்டருக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்காக போகலாம். இப்ப எனக்கு நெறைய வேல இருக்குன்னு" சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. உடனே மீனா வந்து சரிங்க அப்படின்னு பூ கடைக்கு கிளம்புறாங்க. விஜயா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சமயம் அண்ணாமலை, "என்ன விஜயா? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, அங்க மனோஜ் வேற வராரு. மீனா மனோஜ பார்த்துட்டு, "நீங்க என்ன என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க மனோஜ் வந்து சாப்பிடுங்க மனோஜ்ன்னு சொல்லாம, ஏன் வந்தீங்கன்னு கேள்வி கேட்குறீங்க? பார்த்தீங்களாம்மா, உங்க மருமக மீனா எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு நான் வரக்கூடாதாம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ் இது நம்ம வீடு தானே. நீ எப்ப வேணாலும் வரலாம். நான் தான் மனோஜ வர சொன்னேன். என்ன மீனா இப்படி கேள்வி கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, "அத்தை சாப்பாடெல்லாம் இருக்கு. நீங்களே மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்கன்னு" சொல்லிட்டு மீனா உடனே கிளம்புறாங்க. விஜயா சொல்றாங்க, "பாத்தியா மனோஜு, வீட்ல யாருமே இல்ல. உங்க அப்பா மட்டும் தான் இருக்காருன்னு" சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. "அம்மா, மீனா சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ருசியா தான் இருக்கு. இப்படி மீனா சமைக்கிற சாப்பாட சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் ஆகுதும்மா. எப்படியோ மீனா வீட்டுக்கு வந்ததுல நல்லா சாப்பிட்டுட்டேன். அம்மா பணத்த குடுங்கம்மா, உடனே கிளம்புறேன்னு" சொல்லும்போது, அங்க வந்த அண்ணாமலை, "மனோஜு எதுக்கு இங்க வந்தேன்னு" கேட்கும்போது, "என்னப்பா மீனாவும் இப்படிதான் கேள்வி கேட்குறாங்க. நீங்களும் இப்படிதான் கேள்வி கேட்குறீங்க. அப்பா என்னதான் என் மேல உங்களுக்கு கோவம் இருந்தாலும் இப்படியாப்பா பேசுவீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ் முதல்ல இங்கேருந்து கிளம்பு. முத்து நீ வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அப்புறம் முத்து தேவையில்லாம பேசுவான். வேண்டாம் மனோஜ். நாங்களாவது இங்க நிம்மதியா இருக்கோம். நீ கிளம்பு. உன்னால தானே இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு. நீ தான் உன்னுடைய பிசினஸ் முக்கியம்னு வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்து நெறைய கடன் வாங்கியிருக்க. இப்ப நாங்க எங்க தங்குறதுன்னு தெரியாம சம்மந்தி வீட்ல தங்கியிருக்கோம். இதுல நீ வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க. வேண்டாம் மனோஜ். முத்து மட்டும் இப்ப வந்தா தேவையில்லாம பிரச்சனை வரும். முத்து அ உன் மேல கோவப்படுறான்னா, காரணம் இருக்குல்ல. நீ தேவையில்லாம பிரச்சனை செஞ்சிருக்கல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "நான் கிளம்பிடுறேன்ப்பா" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, விஜயா வந்து "இரு மனோஜு, நான் உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு. அண்ணாமலைக்கு தெரியாம மீனா வச்சிருந்த பணத்த எடுத்ததால, அ அந்த பணத்த வந்து மனோஜ் கிட்ட குடுக்குறாங்க விஜயா. அந்த சமயம் அங்க வந்த அண்ணாமலை வந்து, "என்ன விஜயா எதுக்கு மனோஜுக்கு பணம் குடுக்கணும்? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு யோசிக்கும்போது, இங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்து வீட்டுக்கு வராரு. அண்ணாமலையும் முத்துவும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. மீனா வந்த உடனே, "சரி மீனா, நம்ம பூக்கடைக்கு வேற போகணும். டெக்கரேஷன் ஆர்டருக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும். நேத்து
நீ பணத்த எங்க வச்ச? பணத்த எடுத்துட்டு வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா கிச்சன்ல வந்து பார்க்குறாங்க. பணம் இல்ல. அம்மா இங்க தாம்மா பணம் வச்சேன். நீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, மீனா நான் தான் பார்த்தேனே. நீ இங்க தானே பணம் வச்ச. இங்க தான் இருக்கும். நான் முத்து மாப்பிள்ளைக்கு காஃபி குடுக்குறேன் அப்படின்னு சந்திரா வந்து காஃபி எல்லாம் குடுக்குறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க. மீனா என்னதான் தேடினாலும் பணம் இந்த வீட்ல இல்லையே! மீனா நீ என்ன தேடினாலும் பணம் உனக்கு கிடைக்காது. பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டல்ல. இந்த டெக்கரேஷன் ஆர்டர உன்னால செய்யவே முடியாது. அது மட்டும் இல்லாம மனோஜ் எனக்காக வசதியா வீடெல்லாம் ஏற்பாடு பண்ண போறான். இனி இந்த வீட்ல தங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மீனாவோட வீட்ல தங்குனதால இவங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. அவங்க சொன்னா தான் வந்து சாப்பிடணும். இவங்க பேச்ச தான் கேட்கணும். ஏன் மீனா நெறைய வேல பார்க்குறான்னு, வீட்ல இருக்க வேலையெல்லாம் நானே செய்யணும்னு என் வீட்டுக்காரர் வேற சொல்றாருல்ல. மீனா எல்லார் முன்னாடியும் தல குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்க போறா. எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டர மீனா செய்ய போறான்னு பார்க்க தானே போறேன். அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க விஜயா. "என்ன மீனா, நம்ம சீக்கிரமாவே கெளம்பணும். நீ என்ன இவ்ளோ நேரம் பணத்த எடுத்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல முத்து மாப்ள, மீனா பணத்த எங்க வச்சான்னு தெரியல. தேடிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்றாங்க சந்திரா. "என்ன மீனா இப்படி பேசுற?" அப்படின்னு பதட்டமா வந்த முத்து, "என்ன மீனா பணத்த கவனமா வைன்னு சொன்னேன்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன முத்து ரொம்ப யோசிக்கிற? எப்பயுமே இந்த வீட்ல யாருக்கும் தெரியாம இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றது மீனாவோட தம்பி சத்யா தானே. சத்யா கிட்ட முதல்ல கேளுங்க. எதுக்காக இவ்ளோ பதட்டமா இருக்க முத்துன்னு சொல்லும்போது, உடனே அங்க வந்த மீனா, "அத்தை, என் தம்பி சத்யா நல்லா சம்பாதிக்கிறான். அவன் எதுக்கு இப்படி ஒரு வேலைய செய்ய போறான்? நீங்க தான் இந்த வீட்ல சும்மா இருக்கீங்க. வேணும்னா நீங்க இப்படி செஞ்சிருக்கலாம். உங்க பையன் மனோஜுக்காக." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா இப்படிலாம் எதிர்த்து பேசுறன்னு?" சொல்லும்போது, "ஆமா அத்த. நீங்க எதுக்கு இங்க சத்யாவ பத்தி இப்படிலாம் பேசுறீங்க? இதெல்லாம் கேட்டுட்டு நான் வேற பொறுமையா இருக்கணுமா? அதான் நானும் கேள்வி கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு?" சொல்றாங்க மீனா. அப்படின்னு மீனா கேள்வி கேட்ட உடனே ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க விஜயா. மீனா உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் அங்க வந்து சத்யா, "அக்கா என்னக்கா? என்ன பிரச்சனை? அக்கா இப்ப என்னக்கா? பணம் இல்லன்னா நான் வேணும்னா பணம் குடுக்குறேன். அவ்வளவுதானன்னு?" சொல்லும்போது, "இல்ல. எனக்காக கிடைச்ச பணம். இந்த பணத்த வச்சு தான் நான் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் நல்லபடியா செய்யணும்னு நெனச்சேன். ஆனா இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லன்னு." சொல்லும்போது, உடனே அண்ணாமலை மீனா அழுகுறத கவனிக்கும்போது, "மீனா நீ இங்க தான் பணத்த வச்சியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா மாமா." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா சம்மந்தி நானும் பார்த்தேனே." அப்படின்னு எல்லா இடத்துலயும் சந்திரா தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "விஜயா நான் பார்த்தேன். நீ மனோஜ் கிட்ட பணம் குடுத்த. ஆமா அந்த பணம் எப்படி உனக்கு கிடைச்சது?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லையே மனோஜ் கிட்ட நான் எந்த பணமும் குடுக்கலையே. நீங்க எப்ப பார்த்தீங்க? ஏன் இப்படி பொய் சொல்றீங்க?" அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயாவ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. "மீனாவோட பணத்த நீ தான் எடுத்திருக்க. இப்பவே அந்த பணம் மீனாவுக்கு கிடைக்கணும். இல்ல நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன்னு." சொன்ன உடனே, இங்க விஜயா வந்து என்ன செய்யன்னு தெரியாம அழ ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த பணத்த நான் எடுக்கவே இல்லன்னு பொய் சொன்ன விஜயா, வேற வழி இல்லாம மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. "மனோஜு, எங்க மனோஜ் இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா இப்பதாம்மா கடைக்கு வந்தேன்." அப்படின்னு பேசும்போது, "மனோஜு நான் உன்கிட்ட பணம் குடுத்தேன்ல, உடனே அந்த பணத்த எடுத்துட்டு மீனா வீட்டுக்கு கிளம்பி வான்னு." சொல்லும்போது, "எதுக்கும்மா?" அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். "நீ சீக்கிரமா வா மனோஜ்." அப்படின்னு பேசிட்டு ஃபோன வைக்கிறாங்க விஜயா. மனோஜ் ரொம்ப சந்தோஷமா மீனா வீட்டுக்கு கிளம்பி வராரு. வந்த உடனே இங்க அண்ணாமலை வந்து அ விஜயா குடுத்த பணம் எங்க மனோஜ்ன்னு சொன்ன உடனே, "அம்மா என்னம்மா அப்பா கேள்வி கேட்குறாங்கன்னு" கேட்குறாரு மனோஜ். இங்க விஜயா அழுதுகிட்டே இருக்காங்க. மனோஜ் ரொம்பவே பதட்டமா அந்த பணத்த விஜயா கிட்ட குடுக்கும்போது, "பாத்தீங்களா மாமா? என் பணத்த எடுத்தது விஜயா அத்த. யாருக்கும் தெரியாம பணத்த வாங்கிட்டு போனது மனோஜ். ஆனா, சத்யா தான் பணத்த எடுத்திருப்பான்னு விஜயா அத்த பேசுனாங்கல்ல. அவங்க எதுக்காக இப்படிலாம் பேசணும்?" அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம, "இது என்னுடைய பணம். ஏன் மனோஜ் இந்த பணத்த எடுத்துட்டு போனீங்க? நான் சம்பாதிச்ச பணம். நான் டெக்கரேஷன் ஆர்டருக்காக தேவையான பொருளெல்லாம் வாங்கணும்னு சேர்த்து வச்ச பணம். நீங்க இப்படி ஒரு வேலை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு." சொல்லும்போது, "அம்மா நீங்க தானம்மா அந்த பணத்த குடுத்தீங்க." அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, பதில் பேசாம அமைதியா இருக்காங்க விஜயா. அந்த சமயம் மீனாவோட வீட்டுக்கு அம் போலீஸ் வராங்க. "சார் நான் தான் சார் வர சொன்னேன்." அப்படின்னு மீனா சொல்லும்போது, இங்க விஜயா வந்து மீனாவ பார்க்குறாங்க. "சார் மனோஜ் தான் என் வீட்ல இருந்த என்னுடைய பணத்த எடுத்துட்டு போயிருக்காரு. மனோஜுக்கு உதவி செஞ்சது என்னுடைய மாமியார் விஜயா தான்." அப்படின்னு மனோஜையும், விஜயாவையும் போலீஸ் கிட்ட வசமா மாட்டி விட்டுர்றாங்க மீனா. இப்படி மீனா செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. "என் தம்பி சத்யா தான் இந்த பணத்த எடுத்திருப்பான்னு எல்லார் முன்னாடியும் விஜயாத்த சொன்னாங்கல்ல. அதனால தான் விஜயாவுக்கு சரியான பதில் குடுக்கறதுக்காக தான் நான் இப்ப போலீஸ வர வச்சிருக்கேன். அவங்க கிட்ட நான் உண்மையும் சொல்லியிருக்கேன்." அப்படின்னு மீனா யோசிக்கும்போது, அங்க வந்த போலீஸ் உண்மைய தெரிஞ்சுகிட்டு, இங்க மனோஜையும், விஜயாவையும் அங்கருந்து கூப்ட்டு போறாங்க.
மீனா இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் அமைதியா இருந்திருக்கணும். மறுபடியும் தேவையில்லாத வேலைய செஞ்சுட்டேனே அப்படின்னு போலீஸ்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட விஜயா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. இனி மனோஜுக்கு நான் உதவி செய்யவும் மாட்டேன். மீனா நீ என்ன மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. என் வீட்டுக்கு வந்துட்டு என் பணத்தையும் எனக்கு தெரியாம எடுத்துட்டு போவீங்க. நான் வந்து பொறுமையா இருக்கணும். இதுல சத்யா தான் இந்த பணத்த எடுத்திருப்பான்னு விஜயா சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கல்ல மனோஜ் அப்படின்னு இங்க மனோஜ பார்த்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க மீனா. மீனா மனோஜ பலார்ன்னு வெளுத்து வாங்கின உடனே இங்க மனோஜ் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. விஜயாவும் மனோஜும் இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. மீனா விஜயாவுக்கும் மனோஜுக்கு சரியான பதில் குடுக்கறதுக்காக இப்படிலாம் செஞ்சிருக்காங்கன்னு புரிஞ்சுகிட்டு, விஜயா மேலயும், மனோஜ் மேலயும் ரொம்பவே கோவமா இருக்காரு முத்து.